நல்லா இருந்துச்சு மேடம். லாக்டவுன் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அந்த எண்டிங்கில் தான் அது உங்களுக்கு ரிவீல் ஆகும். அது எதுக்காக அது பண்ணாங்கன்னு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் மேலே தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இல்லை எனக்கு இது மாதிரி லேக் ஆகுதுன்னு நினச்சாங்கன்னா அது பார்க்க முடியாது. அது ஸ்டார்டிங்லேருந்தே அது ஃபுல்லாக படம் பார்க்க இருந்ததுன்னா பார்க்கலாம். ஆமாம், அது ஒரு இதுதான் ஃபுல்லாகவே அந்த விமனை பற்றி எதுவும் அது தப்பாக எதுவும் எடுக்கல. அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த அந்த இதில் அந்த ப்ரொசீஜரில் வந்து அதான் அவங்க ஒரு வேலைக்காக ஃப்ரெண்ட் கிட்ட போவாங்க. அப்புறம் அது அப்படியே ஒரு ஸ்டெப்பாக போய் அது ஒரு இதில் போகும். அவங்க ஏமாந்தனே இருப்பாங்க. அது படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இல்லை லேக் இல்லை மேடம். நல்லா இருந்துச்சு. சாங் வந்து அதான் அவங்க அந்த டான்ஸ் அந்த பார்ல டான்ஸ் மட்டும் மாதிரி செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் தான் அது பண்ணது. அது இல்லை போர் இல்லை மேடம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து பாருங்கள். இல்லை இந்த படம் மாதிரி எக்ஸாக்டாக இந்த மாதிரி வந்திருக்காது. ஒரு பார்ட்டாக வந்திருக்கும். இது வந்து கரெக்டாக என்ன இதுவோ அதை இன்னும் ஓப்பனாக சொல்ல முடியும். அதை வந்து சென்சார் போர்டு அந்த இல்லாததுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு இது சொல்லிக்கிறாங்க. ஆமாம். நம்ம செல்வராகவன் ஃபிலிமில் வந்து எவ்வளோ ராவாக இருக்குமோ அவ்வளோ ராவாக இல்லாமலும் நம்ம எவ்வளோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாரும் பார்த்தா புரியுற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ. அப்பாக்கள் அம்மாக்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணை பெற்ற அப்பா அம்மாக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இந்த சொசைட்டியில் நம்ம எப்பேற்பட்ட சொசைட்டியில் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு பெண் வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும். அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருந்தால் கூட அந்த ஒரு பொண்ணு ஒரே நாளில் சின்ன அந்த தப்புக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் அழகாக எடுத்துருக்கிறாரு. டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் சாரோட அசிஸ்டண்ட்டு. புதுப்பேட்டை படத்துலலாம் இவர், விஜய் சேதுபதி, தனுஷ் சார் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேங்காக இருப்பாங்க. இவர் ஒரு நடிகரும் கூட, ஒரு இயக்குனரும் கூட. சிறப்பாக ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக வந்து நிறைய படங்கள் ஹீரோ படங்கள் தான் வரும். ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பெருசாக வராது. இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் வச்சு நல்லா எடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், 55 சீன்னா 60 சீன்னா 60 சீனும் ஹீரோயின் இருக்கிறாங்க. படத்தில் ஸ்கிரிப்ட் பக்காவானதுனால, அதாவது வழக்கமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னால் எல்லா படமே ஹை பட்ஜெட்டில் இருக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் செலவு கம்மி தான், ஆனாலும் தரமாக இருக்குது. நடித்த நடிகர்கள்னு சொன்னிங்கன்னா நிரோசா மேடம், சார்லி சாரு, அப்புறம் லொல்லு சபா மாறன் அண்ணன், நிறைய கேரக்டர்கள் வந்து சின்ன சின்ன அங்கங்கே, அதாவது ஒரு ஹீரோயின் ட்ராவல் பண்ணுற இடத்துல இந்த கேரக்டர்லாம் வருது. எல்லா கேரக்டருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லொல்லு சபா மாறண்ணன் அவருக்கு உண்டான விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு டாக்டர், அதாவது ஒரு டாக்டர் கேரக்டர், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தை கூட இயக்குனர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம். ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்கும்போது வாய் அடைச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவிம்பாங்களா, அது மாதிரி ரொம்ப ஃபீலு. ரொம்ப இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த இயக்குனரும் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நம்பி தேட்டரில் பார்க்கலாம். ஹீரோயினை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது அந்த அம்மா வந்து அனுபமா பரமேஸ்வர் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்குன்னு நல்ல ஒரு தெலுங்குலலாம் அந்த அம்மா நடித்து பல படம் ஹிட் ஆகிருக்கு. இங்கேயும் ட்ராகன் பைசல்லாம் ஹிட் ஆகிருக்கு. இந்த படம் வந்து அவங்க கேரியரில் ஒரு பெஸ்ட்டு படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிஜிஎம், மியூசிக்கு, சில சைலண்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் பிஜிஎம் நிறைய இடங்களில் கலக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தை நம்பி தேட்டரில் பார்க்கலாம். வேறு ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க. ஆமாங்க, அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் போய் அந்த விஷயத்த சொல்லலான்னு வெளியில் போகிற நேரத்தில் லாக்டவுன் வந்துடுது. 2020 வந்த லாக்டவுனு. அதனால் வீட்டை விட்டு அந்த தட்டியெல்லாம் அடிச்சிடறாங்க, சுற்றி தட்டி அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணு வெளியில் கூட போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே உள்ளே வர முடிய மாட்டேங்குது. இந்த சிச்சுவேஷனில் அந்த அம்மா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நீ எப்படி ரெயின்போ காலனியில் ஒரு கிளைமேக்ஸ் உண்டு. 7G ரெயின்போ காலனியில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து கடைசி வந்து ஹீரோ கூட போய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பண்ணிவிட்டு வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிடுவாங்க, செத்துருவாங்க. அதெல்லாம் யாரும் எந்த படத்துலையும் வைக்க மாட்டாங்க. செல்வராகவன் சார் மாதிரி உள்ள டைரக்டர் தான் வைப்பாங்க. இது அவரோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு அட்டகாசமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. படம் நம்பி பார்க்கலாம். வேறு அதாவது போர் அடிக்கிறதுனா, இது வழக்கமாக இந்த படத்தில் வந்து ஹியூமரு அதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது. லொல்லு சபா மாறன்னு அங்கங்கே 1-2 இடத்துல வந்து காமெடி பண்ணால் கூட ஹியூமர் படம் கிடையாது. இது வந்து ஒரு பக்கா சென்டிமெண்ட், ஃபேமிலி, பெண்கள், ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதனால் போரே இல்லாமல் நம்பி தேட்டரில் வந்து தாராளமாக பார்க்குற ஒரு நல்ல படம்.
பெஸ்ட்டு சீனுன்னா எல்லா சீனுமே பெஸ்ட்டு. அந்த டாக்டருக்கும் அது சொல்லக்கூடாது அதாவது நிறைய பேர் ரிவ்யூன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிவிட்டு A to Z சொல்லிடுவாங்க. வந்தாங்க செயினை பிடிக்கிட்டு போனாங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. நம்ம அப்படிலாம் சொல்ல விரும்பலை. டாக்டருக்கும் இந்த பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகிற ஒரு, அதுவும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கலங்கிடுவாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கு.